டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்றது? குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த எல்லா எக்ஸாம்ஸோடைய சிலபஸையும் தமிழ்ல வேணும்னா தமிழ், இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்குள்ளே வந்துட்டோம். இப்போ எனக்கு தமிழில் சிலபஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தமிழ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தமிழில் வேணும், ஸோ தமிழில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட் இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடிய நியமனம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே பாடத்திட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோடைய சிலபஸை இந்த ஒரு பேஜ்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது குரூப் 1ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமோடைய சிலபஸ், ரெண்டாவது இருக்கிறது குரூப் 1ஓட மெயின்ஸுக்கான சிலபஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aவோட ப்ரிலிமினரிக்கான சிலபஸ், குரூப் 2 2Aவோட மெயின்ஸ்க்கான சிலபஸ். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமோட அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் எல்லா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.